ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெபா. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூடை போட்டு உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன். இதுக்கு கைப்பிடி போடணும்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் கைப்பிடி போடும்போது வேறு மாதிரி முறுக்கு கைப்பிடி போட்டிருந்தேன். இது ஒரு முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கைப்பிடி போடுறது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒன் சைடில் இந்த கைப்பிடி போட்டுட்டு இந்த சைடில் உங்களுக்கு கைப்பிடி போடுறது வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கைப்பிடி போடுறதுக்கு இந்த வயர் வந்து நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வச்சு பார்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 அடி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மீதி இருக்கிறது நம்ம சரி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 அடி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 அடி எடுத்துகிட்டு ஒரு 4 வயர் கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 வயர் வந்து உள்ளே நம்ம வைக்கிறதுக்காக ஒரு வயர் வச்சு நம்ம வந்து கைப்பிடி போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேனர் கூட நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கைப்பிடி போட தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக கைப்பிடி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த எப்படி போடுறதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம இந்த பக்கம் போட்டிருக்க கூட இதை வச்சு இப்படி இந்த மாதிரி அளந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி கூட நம்ம அளந்துக்கலாம். நான் இப்படி வச்சு நான் அளந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த இதை விட்டுட்டு இந்த மாதிரி இதில் தான் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வயரில் இப்படி இந்த 4 வயரையும் சொருகி இந்த இதில் இந்த மாதிரி எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விட்டு சொருகி 4 சமமாக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 4 வயரையும் சமமாக எடுத்து நம்ம உயர்த்தி தாழ்த்தி இல்லாமல் கரெக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டு நீங்கள் கூட பின்னுறதை வந்து இந்த மாதிரி உங்களை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம பிடிச்சிட்டு நம்ம பின்னுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்ம இதை வந்து சுற்றுவோம் இல்லையா, இது வந்து நம்ம கைப்பிடி போடுறதுக்காக இது உள்ளே கொடுத்துருக்க வயரு ஃப்ரெண்ட்ஸ். இது நான் உள்ளே போயிடும். இதுதான் இந்த ஒரு வயரை வச்சு தான் நம்ம வந்து கைப்பிடி போட போகிறோம். இந்த முறுக்கு கைப்பிடி ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதுக்கு வந்து நான் 12 அடி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சுற்றி 12 அடி இந்த ஸ்கேலில் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வயரையும் நம்ம உள்ளே விட்டு இந்த மாதிரி உள்ளே விட்டு சமமாக எடுத்து கொண்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வயரையும் இதுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி சமமாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் அதிகமாக தான் வயர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஏன்னா எனக்கு கைப்பிடியில் போடும்போது கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சு. அதனால நான் கொஞ்சம் சின்னதாக போட வேண்டிய இது வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் இப்போ வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். 12 அடி எடுத்திருக்கேன். அது எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கம்மியாக வந்துச்சுன்னா நம்ம அந்த அளவாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். நான் வந்து சமமாக எடுத்திருக்கேன். இப்போ இது இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி நம்ம இப்படி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சொல்லியிருக்கிறோம் இல்லையா, இந்த 4 வயரையும் விட்டுட்டு நம்ம இந்த 12 அடி நம்ம சொருகணும் இல்லையா, அந்த வயரை இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்டு மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி மறுபடியும் நம்ம இந்த கை கொண்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு இந்த வயரை இப்படி சுற்றி மறுபடியும் இது லெஃப்ட் ஹேண்டுக்கு கொண்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரைட் ஹேண்ட் வயரை இப்படி சுற்றி ரைட் ஹேண்டுக்கே கொண்டு வந்துடணும். லெஃப்ட் ஹேண்ட் வயரை சுற்றி லெஃப்ட் ஹேண்டுக்கே கொண்டு வந்துடணும்.
இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம சுற்றி சுற்றி எடுக்க வேண்டியது வரும். இந்த மாதிரி நம்ம இதை வந்து நம்ம சுற்றிட்டு என்ன பண்ணணும்னா இப்படி டைட் பண்ணணும், டைட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ இதை கண்ணுக்கு கொண்டு போயிடணும். ரைட் ஹேண்ட் வயரை சுற்றி ரைட் ஹேண்டுக்கு கொண்டு வந்துடணும். லெஃப்ட் ஹேண்ட் வயரை சுற்றி லெஃப்ட் ஹேண்டுக்கு கொண்டு வந்துடணும். ரைட் ஹேண்ட் வயரை எனக்கு கூட அங்கிட்டு இங்கிட்டு திரும்புது ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ பார்த்துட்டே இது பண்ணுறதுனால எனக்கு இந்த மாதிரி வருது. நீங்கள் ஈஸியாக ஒரு 2 நிமிஷத்தில் இந்த கூடையை நம்ம போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஈஸியாக இந்த மாதிரி இப்படி ஒவ்வொன்றா சுற்றி 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 இந்த மாதிரி நீங்கள் கொண்டுட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே சுற்றி சுற்றி இப்படி டைட் பண்ணணும். இப்படி டைட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத காட்டிலும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் கையை பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு. வயர் கூட கைப்பிடி எனக்கு போட தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கைப்பிடி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சீக்கிரமாகவும் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி டைட் பண்ணிகிட்டே நம்ம சுற்றிக்கிட்டே வர வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சடை பின்னுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே நம்ம இங்கிட்டு இருக்கிறத இங்கிட்டு, இங்கிட்டு இருக்கிறத இங்கிட்டு, அந்த நடுவில் இருக்க வயரை மட்டும் நம்ம அதை சுற்றி சுற்றி நம்ம போட்டுவிட்டு போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி டைட் பண்ணிவிட்டு நம்ம போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நான் எவ்வளோ தூரம் பின்னிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்படி சுற்றி நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போட்டுகிட்டே இப்படியே சுற்றி வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வேணுங்கும்போது நம்ம முடிச்சுட்டு அப்படியே வந்து இப்போ நான் பின்னுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துக்குங்க. இப்படியே பின்னிட்டு இப்படி டைட் வச்சுட்டே வரணும். இப்படி டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆயிரும். இப்படியே டைட் வச்சுட்டு இப்படியே பின்னிகிட்டே வாங்க. ஒரு சிலர் கூட பின்னி வச்சுட்டு எனக்கு கைப்பிடி போட தெரியல, நான் யார்கிட்ட கொடுத்து கைப்பிடி போடுறது அப்படின்னு சொல்லிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணவங்களையும் கேள்விப்பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் இந்த கைப்பிடி ஈஸியாக கற்றுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அது ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். நீங்கள் இதுக்காக நம்ம நேரம் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம அப்படியே சுற்றி சுற்றி நம்ம போட்டுட்டு வர வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் நம்ம போட்டு முடிச்சிடலாம். அவ்வளோதான். இதை இப்படி டைட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் சுற்றிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு சுற்றிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு இப்படியே நம்ம டைட்டாக போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட வயர் வந்து நம்ம மீதி வந்துடும் அப்படின்னு நினச்சேன். அவ்வளோ மீதிலாம் வரல.
கரெக்டாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 11 அடி எடுத்திருந்தால் ஈஸியாக நல்லா கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 12 அடி எடுத்துட்டேன், அவ்வளோதான். ஆனால் வந்து இப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. நம்ம இப்படியே நல்லா சொருகி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் மீதமான லூஸாக வயர் விட்டால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கரெக்டாக பழைய கழுவி போட்ட அளவுக்கு கரெக்டாக வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த இடத்த நம்ம இந்த மாதிரி முடிச்ச போட்டு நம்ம எப்படி முடிச்சு போடலான்னா, இந்த மாதிரி முடிச்ச போட்டு இந்த இடத்துல நம்ம சொருகிற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுக்கும் கரெக்டாக வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை இப்போ நம்ம வந்து உள்ளார சொருகிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வயர்லாம் வந்து பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது. அப்போ நான் கட் பண்ணது கரெக்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். 3 அடி கட் பண்ணியிருக்கேன். 12 அடியில் அந்த சுற்று வயர் வந்திருக்கு. அது கரெக்டாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சொருகிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே நம்ம சொருக போகிறோம், பார்த்துக்கோங்க. இப்படி இந்த பாருங்கள், இந்த அளவில் வச்சு நம்ம இங்கே சொருக போகிறோம். எனக்கு கொஞ்சம் கால் வலி, பேக் பெயினு இந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் வந்து தொடர்ந்து இந்த கூடையில் உட்காந்துருக்க முடியறதில்ல. நான் வந்து கொஞ்சம் பையத்தான் போடுவேன். ஆனாலும் வந்து உங்களுக்கு எல்லா கூடையும் போட்டு காட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் போட்டு காமிச்சிட்ருக்கேன். இப்படி எல்லாத்த வயரையும் நல்லா சொருகிட்டு இந்த மாதிரி இந்த வயரையும் இது பக்கத்தில் இப்படி எல்லாம் சொருகிட்டு இந்த மாதிரி உள்ள ஒரு முடிச்ச போட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு அப்புறம் நம்ம அந்த பக்கம் இந்த பக்கமும் நம்ம சொருகி விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நல்லா இறுகிய முடிச்சு இப்படி போட்டுட்டு நம்ம இந்த பக்கம் வர்ற வயரை இந்த சைடு சொருக வேண்டியதான், இந்த பக்கம் வர வேண்டிய வயரை இந்த பக்கம் சொருகிட வேண்டியதான். சொருகிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நம்ம எப்படி சொருகிறதுன்னு காட்டிடுறேன். இந்த மாதிரி நல்லா ஒரு முடிச்சு டைட்டாக போட்டுட்டு டைட்டாக வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்லையும் அந்த இருக்கிற வயரை ஒவ்வொன்றையும் நம்ம சொருகி விட்டுற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ்.
எந்த வயரெல்லாம் உங்களால் சொருக முடியுதோ கரெக்டாக பார்த்து இந்த மாதிரி ஒவ்வொரு வயரையும் இழுத்து வச்சு நம்ம சொருகிட்டோம்னா நம்மளுக்கு நாட் கலராகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு வயரையும் இந்த பக்கம் வர்ற வயரை இந்த பக்கமாகவும், இந்த பக்கம் வர்ற வயரை இந்த பக்கமாகவும் நம்ம சொருகிடணும் ஃப்ரெண்ட்ஸ். சொருகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சொருகிட்டு காட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது பாருங்கள், நான் வந்து உள்ளெல்லாம் சொருகிட்டேன். நான் முடிச்சல் போட்டுல அதெல்லாம் வந்துட்டு இந்த பக்கம் உள்ளதை இந்த பக்கமும் இந்த பக்கம் உள்ளதை சொருகிட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்கு இல்லையா, இதுக்கு இந்த இடத்துல கட்டு போடுவோம். இப்படி வந்து இந்த பக்கம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கட்டு போடணும். இப்போ வந்து இந்த மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு பிட் வயர், அதாவது ஒரு 1.25 அடி இருக்கும், அந்த வயர் எடுத்து நான் வந்து இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி ஒரு சுற்று, சும்மா ஒரு சுற்று மட்டும் நம்ம ஒரு கட்டு போடுறதுக்கு சுற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சுற்று இந்த மாதிரி என்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை ஒரு இந்த மாதிரி இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு முடிச்ச போட்டுட்டு இந்த வயரையும் நம்ம அந்த மாதிரி சொருகி விட்டுறலாம். உங்கள் இந்த மாதிரி சொருக முடியலைன்னா சிசரில் எடுத்து ஷார்ப்பாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு நீங்கள் சொருகினீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக சொருகிடும். இந்த பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக சொருகிடும் பார்த்திங்களா. கொஞ்சம் ஷார்ப்பாக சீவி விட்டுட்டு நம்ம சொருகும் போது ஈஸியாக நம்ம சொருகிட முடியும். நல்லா 2-3 நாட்டில் நீங்கள் சொருகி விட்டுக்கலாம். இது நம்ம கட்டு போட்டிருக்க வயர் தான் இருந்தாலும் நல்லா 2-3 நாட்டில் நம்ம சொருகி முடியும் போது இந்த கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஐடியாலாம் நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நான் எப்படி கூட போடுறனோ அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியுதோ அந்த அளவுக்கு நீங்களும் நல்லா நீட்டாக போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வந்து கூட அழகாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். கூட போடுறதா இருக்கட்டும், கைவிடி போடுறதா இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம இந்த வேலையை செஞ்சோம்னா அது அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு தான் முக்கியம். எல்லாம் போடுறாங்க, ஏதோ நம்ம வேலைக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்ய வேணாம். இன்ட்ரெஸ்ட்டாக செய்யும்போது எந்த ஒரு வேலையும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நான் உங்களுக்கு ஒரு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் எனக்கு இதுவரை அழகாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னையும் ஒரு யூடியூப்பாக நினச்சி எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஆனாலும் எனக்கு ஒரு 2000 வாட்ச் ஹவர்ஸும் 550 சப்ஸ்கிரைபரும் 560 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். நீங்கள் பண்ண ஹெல்ப் தான். நீங்கள் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப சந்தோஷம். எனக்கு நீங்கள் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களால் தான் எனக்கு முடிஞ்சிச்சு. இல்லைன்னா எனக்கு வந்து யாரும் இது பண்ண முடியாது. இந்த 2000 வாட்ச் ஹவர்ஸ் வருவதற்கு நீங்கள் தான் எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. வீடியோவை பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி அந்த 500 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வர்றதுக்கும் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம அந்த பக்கமும் நான் கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள்.
இந்த மாதிரி கட்டிட்டு இந்த பக்கமும் நம்ம சொருகி விட்டுற போகிறோம். சொருகி விட்டுட்டா கூட முடிஞ்சுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது சின்ன பெட்டு வயர்லாம் நம்மளுக்கு மீதி ஆகுங்க. அதெல்லாம் நீங்கள் பத்திரமா வச்சுருந்தீங்கன்னா அந்த ஒரு அடி இந்த மாதிரி வயர்லாம் நம்ம மீதி இருக்கிறத நம்ம பத்திரமா எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம கூட போடும்போது இது நல்ல நிறைய விஷயங்களுக்கு இந்த ஒரு அடி வயரு, அரை அடி வயரு இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதெல்லாம் பிட்டு அதெல்லாம் தூக்கி நம்ம கசகசன்னு இருக்கே அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவோம். நீங்கள் அதை ஒரு டப்பாவிலையோ இதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது நம்மளுக்கு அப்பப்போ எடுத்து அரை அடி ஒரு இன்ச்சு வயர் கூட நம்மளுக்கு வேஸ்ட்டாக போகாது ஃப்ரெண்ட்ஸ். அது கூட நம்மளுக்கு அதை யூஸ்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்த முடியும். நான் அடுத்த வீடியோவில் அந்த 1 இன்ச்சு வயரு அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அதையும் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம சொருகி விட்டுற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வயரை ஒரு 2-3 நாட்டில் சொருகினா போதும். நீங்கள் நான் கூடுதலாக வயர் இருந்தால் இன்னொரு 2 நாட்டில் கூட சொல்லலாம். சொருகிற அளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங்கு தான், வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தூரம் நம்ம சொருகி விடுறோமோ அந்த அளவுக்கு கூடையும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த நம்மளுக்கு கலடாமல் வயரும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம நிறைய நாட்களில் சொருகி விடுறது. இப்படி நல்லா சொருகி விட்டோம்னா முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கூடைக்கு இந்த அழகான கைப்பிடி நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த கைப்பிடி இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னால் திரும்ப நான் அடுத்து போடுற கூடையில் இதே கைப்பிடி உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து என்னுடைய வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.